அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜு எம். நான் உங்கள் ராஜு முருகன் பேசுகிறேன். என்னோடய யூடியூப் சேனலில் கல்வி சம்பந்தமாக பல்வேறு வகையான காணொளிகளை பதிவிட்டு வருகிறேன். அது அனைத்து வகையான மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மேலும் சில ஜாப் ரிலேட்டடான வீடியோவும் போட்டிருக்கேன். அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ், டெட்லைன் எல்லாம் போட்டிருக்கேன். தற்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு புது முயற்சியாக தலை சிறந்த தலைவர்கள் பற்றி போடலான்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வஉசி பற்றி போட்டிருந்தேன். ஓகேங்களா. முதலாக யாராவது என்னோடய யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது மாதிரியான வீடியோ கண்டென்ட், எஜுகேஷன் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, எது மாதிரியான வீடியோ கண்டென்ட் வேணும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். வாங்க இப்பொழுது வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த தலைவரை பற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். அதாவது அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதை பற்றி முழுமையாக இப்போ பார்ப்போம். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்தியா ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஏபிஜே அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவரோட பிறப்பு என்னன்னு பற்றி பார்ப்போம். பிறப்பு அக்டோபர் 15, 1931. அதாவது இந்த மாதம் தான் அக்டோபர் மாதம். ஸோ அக்டோபர் 15ஆம் தேதி 1931 பிறந்தார். மரணம் ஜூலை 27, 2015. இடம் பார்த்திங்கன்னா அவர் எந்த இடத்துல பிறந்தார்னா தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் என்ற இடத்துல பிறந்தார். ஓகேங்களா. அவரோட பிறப்பு பற்றி அதாவது பார்த்திங்கன்னா பார்ப்போம். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜலாலுதீனுக்கும் ஆயிஷமாவுக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாட்டு மாநிலத்தில் பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர். எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி. அவரோட இளமை பருவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். ஆனால் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் இளம் வயதிலேயே இவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்தார். இவருடைய பள்ளி பருவத்தில் இவர் ஒரு சராசரி மாணவனாகவே வளர்ந்தார். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு ஒரு உத்வேகம், ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஓகேங்களா. அடுத்து அப்துல் கலாம் ஐயாவோட கல்லூரி வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். 1954ஆம் ஆண்டு இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வம் இல்லை என உணர்ந்த இவர் 1955ஆம் ஆண்டு தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MITயில் தொடங்கினார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். இவர் என்னோட சீனியர் என்று சொல்லலாம். இது ஒரு தனிப்பட்ட குறிப்பு. நானும் MITயில் தான் என்னோட மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அங்கே படித்தேன். இவர் என்னோட சீனியர் என்பதில் நான் மிகவும் ஒரு பெருமை கொள்கிறேன். ஓகேங்களா. நீங்களும் MITயில் படித்தா பல்வேறு வகையான ஒரு நல்ல தலை சிறந்த அறிஞர்கள் படித்த கல்லூரிகள் உங்களுக்கு ஆர்வம் தான் சேர்ந்து படிங்க. ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்தபடியாக அவர் விஞ்ஞானியாக எப்படி மாறினார் என்பதை பற்றி பார்ப்போம். விஞ்ஞானியாக ஏபிஜே அப்துல் கலாம் 1960ஆம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில், அதாவது DRDO விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய இராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பின்னர்
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் இஸ்ரோ தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில், அதாவது SLV செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். அது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 1981ஆம் ஆண்டு இந்தியாவின் மிக பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 1963ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த இவர் 1999ஆம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய APJ அப்துல் கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். அவர் அனைவராலும் இந்திய இராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக போற்றப்படுகிறார். அடுத்து குடியரசுத் தலைவர், அதாவது தெரியும் அப்துல் கலாம் ஐயா பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இந்தியாவுக்கு இருந்திருக்காரு. அதை பற்றி இப்பொழுது சில வார்த்தைகள். 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25ஆம் நாள் 2002இல் பதவியேற்றார். குடியரசுத் தலைவராக முன் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது. மேலும் பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார். 2007ஆம் ஆண்டு அவரை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். 2007ஆம் ஆண்டு குடியரசுத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் அந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என முடிவு செய்து விலகினார். மரணம், அதாவது அவர் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இருந்தார் என்பது ஒரு சிறிய குறிப்பு மட்டும் பார்ப்போம். இப்பொழுது அப்துல் கலாம் அவர்கள் ஜூலை 27, 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து மரித்தார். இவர் மாணவர்களிடையே எங்கு சென்றாலும் உரையாடி அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தார். இவருடைய கொள்கைகள், பேச்சுகள் இந்தியாவில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் ஈர்த்தது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மேலும் இவர் பல்வேறு வகையான விருதுகளை வாங்கியிருக்காரு. அதை பற்றி தற்பொழுது பார்ப்போம். 1981 பத்மபூஷன், 1990 பத்ம விபூஷன், 1997 பாரத் ரத்னா, 1997 தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, 1998 வீரர் சவர்கார் விருது, 2000 ராமானுஜம் விருது, 2007 அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், 2007 கிங் சார்லஸ் II பட்டம், 2008 பொறியியல் டாக்டர் பட்டம், 2009 சர்வதேச ஓன் கார்மான் விங்ஸ் விருது, 2009 சுவர் மெடல், 2010 பொறியியல் டாக்டர் பட்டம், 2012 சட்டங்களின் டாக்டர், 2012 சவரா சமஸ்கிருதி புரஸ்கார் விருது. மேலும் டாக்டர் APJ அப்துல் கலாம் தலை சிறந்த நூல்களை எழுதியுள்ளார். அந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதோட சில குறிப்புகள் இங்கே குறிப்பிட்றேன், ஓகேங்களா? அக்னி சிறுகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது அது ஒரு புதிய குழந்தை. இதுவரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த APJ அப்துல் கலாமின் எளிமையான வாழ்க்கையும் அவரது இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் வியப்பில்லை. எதிர்கால இந்திய இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தார். இதன் மூலம் பல்வேறு இளைஞர்கள் அவர்களுடைய தீராத ரசிகர்கள் ஆனார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன் மொழிகளாலும் கவிதைகளாலும் வாசகங்களாலும் அவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். மேலும் ஒரு சிறந்த தலைவரோட காணொளியில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.